ஒன்று நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் புத்தியும் படிப்பும் உள்ள தாவீதினுடைய சிறிய தகப்பனாகிய யோனத்தான் மந்திரி சபையில் ஆலோசனைக்காரனாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அவன் படிக்காமல் அவனுக்கு புத்தி வரவில்லை. அந்த படிப்பை அவன் உபயோகப்படுத்துகிறான். மந்திரி சபைக்கு ஆலோசனை சொல்கிறான். அதில் தாவீதும் கூட அதில் ஆலோசனை கேட்டவர் தான். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அங்கே எஸ்ரா படித்து தேறின வேதபாரகன், அதை பற்றி நாம் முந்தைய வாசித்திருக்கிறோம். அவர் படிக்காமல் எப்படி தேற முடியும்? அவர் படித்து தேறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களோடு சேர்த்து சங்கீதம் 26:2 நாம் பார்க்கிறோம். நீர் என்னை பரீட்சித்து பாரும் என்று தாவீது ராஜா சொன்னதாக எழுதியிருக்கிறது. எனக்கு ஒரு பரீட்சை நடக்கணும், அந்த பரீட்சையில் நான் தேரணும் என்ற நிலைமையில் நீர் என்னை பரீட்சித்து பாரும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். இந்த மேலே சொல்லப்பட்ட 3 வசனங்களையும் தலைப்பு வசனமாய் கொண்டு இன்றைக்கு இரவில் நமது ஆவிக்குரிய படிப்பும் அதால் வரக்கூடிய பரீட்சையும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். நமது ஆவிக்குரிய படிப்பும் அதால் வரக்கூடிய பரீட்சையும். படிப்பு பரீட்சை என்று சொல்லுகிறது மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புகிற பெற்றார்களுக்கும் படிப்பும் பரீட்சையும் பற்றியும் தெரியும். அந்த படிப்பு பிள்ளைகள் ஒழுங்காக போக வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு. அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை ஒழுங்காக கவனிக்க வேண்டும். மறுபடியும் வந்து படிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு பரீட்சையின் காலங்கள் வரும் பொழுது அவர்கள் போய் பரீட்சை எழுத வேண்டும். இது இல்லை என்றால் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன பிள்ளைகளுக்கு அங்கே ஒழுங்காக போகணும், கவனிக்கணும், மறுபடியும் படிக்கணும், யோசிக்கணும். பரீட்சை வரும்போது போய் எழுதி அதில் தேரணும். தேறின பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. தேராத பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த குடும்பத்தில் கூட ஒரு சங்கடம் ஏற்படும். சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒழுங்காகவும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அங்கே ஒழுங்காக உட்காந்து படிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் அங்கேயே சரியில்லை, அப்புறம் வீட்டில் வந்து படிப்பாங்களா? ஆனால் பெற்றார்கள் கண்டிப்பாக பேரில் போய்த்தான் ஆகணும். நீ போகிறையா, மாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க சரி நான் போகிறேன் அப்படின்னு போவாங்க. படிக்காமல் இருந்து கொண்டு அந்த பரீட்சையின் காலத்தில் அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்தா ஒரு மாதிரி பயம், திகில் இப்படி உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க. சில பிள்ளைகளுக்கு பரீட்சைக்கு போகிறதுக்கு முந்தைய காய்ச்சல் வந்துடும். அதுலேயும் தாக்கு பிடிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் பரீட்சையில் போய் உட்கார்ந்தாலே அங்கே காய்ச்சல் வந்துடும். அதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளைங்க ஒழுங்காக படிச்சிருந்தா, பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா அந்த மாதிரி பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. பரீட்சையில் வந்து காய்ச்சலும் வர வேண்டாம், ஒன்றும் வர வேண்டாம். ஆனால் உலகத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க என்று நாம் சொல்ல முடியலை. ஆனால் ஆவிக்குரிய படிப்பும் அதனுடைய பரீட்சையும் என்று சொல்லுகிறது இந்த உலக பிள்ளைகளை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக சபை வந்து ஆவிக்குரிய பள்ளிக்கூடம். அதுக்கு ஒழுங்காக வரணும், அங்கே படிக்கணும், அதை போய் யோசிக்கணும், அப்புறம் படித்ததை திரும்பி பார்க்கணும். பரீட்சை வரும் பொழுது அந்த பரீட்சை எதிர்பார்த்துருந்தா கலக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல், ஆவிக்குரிய காய்ச்சல் பிடிக்காமல் பரீட்சை எழுதி தேறிடலாம். இது ஆவிக்கிற நிலைமையில் தான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு பேப்பர் கொடுத்து பரீட்சை எழுதுங்க, உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன் அப்படி சொல்ல போகிறதில்லை.
அதனால் நமது ஆவிக்குரிய படிப்பும் அதால் வரக்கூடிய பரீட்சையும் அந்த விஷயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதில் 3 குறிப்புகள் நாம் சிந்திக்கலாம். முதலாவது யாக்கோப்பு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், யாக்கோப்பு 1:3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பரீட்சையை மிகுந்த சந்தோஷமாக யார் எண்ணுவா? திறமசாலியான பிள்ளைகள் தான் பரீட்சையை பற்றி மிகுந்த சந்தோஷமாக எண்ணுவா. வரட்டும், என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக போவாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக எண்ணுங்கள். பரீட்சை இல்லைன்னா எப்படி பொறுமை வரும்? விசுவாசம் இல்லை என்றால் அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை ஏது? விசுவாசம் இருக்குது, அதற்கு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை எப்படின்னு சொன்னால், அதாவது அதற்கு இன்னொரு வசனம் நாம் பார்க்கலாம். ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ரோமர் 5:3 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும். அதில் உபத்திரவம் பொறுமையையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உபத்திரவம் இல்லாதபடி பொறுமை வருமா? அப்போ விசுவாசத்திற்கு கண்டிப்பாக உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு பொறுமை ஏற்படுகிறது, அதில் நாம் தேறுகிறோம். நமது ஆவிக்குரிய படிப்பும் அதால் வரக்கூடிய பரீட்சையும் என்று சொன்னால், நமக்கு விசுவாசம் இருக்குது, நமக்கு உபத்திரம் வரும், அந்த உபத்திரத்தை நாம் சகிக்கணும், அதன் மூலமாக நமக்கு பொறுமை வரும். பொறுமை சரியாக இருந்துட்டா இந்த விசுவாசத்தின் பரீட்சையில் நாம் தேறிவிட்டோம் என்பது பொருள். ஆனால் எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு உபத்திரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க எனக்கு பரீட்சை வேண்டான்னு சொல்கிறது மாதிரி. அப்படி உபத்திரம் இல்லை என்றால் உங்களுக்கு பொறுமை குணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாதல்லவா? அதனால தான் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை தந்தவர் உபத்திரத்தை அனுப்புகிறார். அதன் மூலமாக நமக்கு பொறுமை குணம் உண்டாகிறது. பொறுமை என்ற அந்த குணத்தில் நாம் பரீட்சையில் தேறுகிறோம். ஆனால் எல்லாரும் இந்த விசுவாசமான பரீட்சையில் அதை சந்திக்கிறார்களா, தேறுகிறார்களா என்று கேட்டால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எண்ணெய் அம்பரே அப்படி 2 பேரை பற்றி சொல்லப்பட்டுகிறது. அவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், நல்ல புத்தி அவங்களுக்கு கிடையாது. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று எழுதியிருக்கு. அவங்களுக்கு பொறுமை வேண்டாம், விசுவாசம் வேண்டாம், தேர்வு எழுதியதில் பாஸ் பண்ணுற எண்ணம் கிடையாது. அதனால் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாசம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கு பரீட்சை உண்டு. அது என்ன பரீட்சை என்றால், நமக்கு உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தை நாம் சந்தித்து அந்த உபத்திரவத்தை மேற்கொண்டால் நமக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்யும். அதாங்க பைபிள் சத்தியம். நான் விசுவாசிகள் தானா? வேதத்தில் அதை பற்றி நமக்கு சொல்லப்படணுமே. கலாத்தியர்கள் நிருபம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய பின்பகுதியில் கடைசி வார்த்தை நீங்கள் பார்த்தால், கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் பேரில் விசுவாசிகள் ஆனோம். எல்லா கலாத்திய மக்களும் விசுவாசிகளானவர்களை பற்றி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசிகளானோம் பவுலை சேர்த்து சொல்கிறார். எதனுடைய அஸ்திபாரத்தில் நாம் விசுவாசிகள் ஆனோம் என்று கேட்டால்,
1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலே இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோடத்திலிருந்து எழுப்பி நம்முடைய ஆண்டவரை அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலில் நாம் விசுவாசம் வைக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த விசுவாசத்தை தொடக்கினது யார் என்று கேட்டால் எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு. இந்த எண்ணெய் எம்புரை விஷயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை ஒன்றும் தொடக்கலை. நாங்கள் விசுவாசிகளாகணும் என்று அவங்க சொல்ல தெரியாது. இன்னொன்று, அவருடைய நம்பிக்கையும் விசுவாசம் தேவனின் மேல் இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு கனத்தை கொடுத்தார் என்பது அந்த எண்ணெய் எம்பிரைக்கு அல்ல, உங்களுக்கு எனக்கும் தான் ஆண்டவர் அதை கொடுத்தார். நான் விசுவாசிகளாக இருக்கிறோம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் என்று ரோமர் 5:3 பார்த்தோம் இல்லையா? அதோடு நாம் வாசித்த யாக்கோபு நிருபம் 1:3 விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு நான் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ உபத்திரவம் தவிர்க்க முடியாத ஒன்று. உபத்திரவம் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 பார்த்தால் அப்போஸ்தலர் கடைசிக்கு முந்தினது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 பார்த்தால் நாம் பன்மையில் சொல்லிவிட்டு அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். 1-2 உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ தாங்க விசுவாசியாக வந்திருக்கிறாங்க. அவங்க விசுவாசியாக வந்திருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தில் வர்றதுக்கு முந்தைய பவுல் சொல்லித்தான் அவங்கள விசுவாசத்தில் கொண்டு வந்தார். அதில் என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 3:4 வாசித்து விட்டு அப்புறம் 3 வாசித்தால், உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களுக்கு முன்னறிவித்தோம், அது வந்து நேரிட்டதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ உபத்திரவம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் விசுவாசிங்க, பரலத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி யாரையும் நப்பாசை காண்பித்து ஏமாற்றி வஞ்சித்து விசுவாசத்தில் அவர் கொண்டு வரல. உபத்திரம் வரும் என்று நீங்கள் விசுவாசத்துக்கு வர்றதுக்கு முந்தையே நாங்களுக்கு உங்களுக்கு சொன்னோம். இப்போ தான் விசுவாசியாக இருக்கிறீங்க. உபத்திரம் வரும் என்று உங்களுக்கு அறிவித்தால் அது நேரிட்டதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நியமனம் ஒவ்வொரு விசுவாசியும், ஆணோ பெண்ணோ பெரியவர்களோ சின்னவர்களோ, அவர்களுக்கு உபத்திரவ நியமனம். இந்த உபத்திரவத்திற்கு யாரும் தப்பவே முடியாது. அநேக உபத்திரவம் வழியாக நாம் தேவனுடைய அரசில் போகணும். எபிரேயர் 11:37 வாசித்தீங்கன்னா, உபத்திரவம் துன்பங்களை சகித்து அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி ஆண்களையும் பெண்களையும் அவங்க உபத்திரவப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அதை சகித்தார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதன் மூலமாக அவர்களுக்கு விசுவாசத்துக்கு ஒரு கேடு வரலை. அவங்க விசுவாசத்தில் வீரர்களாக காணப்பட்டார்கள். அந்த எபிரேயர்கள் 11 விசுவாச வீரருடைய பட்டியல் அவருடைய பேரு கூட இடம் பெற்றிருக்கிறது. அப்போது உபத்திரவத்திற்கு யாரும் தப்ப முடியாது. இந்த விசுவாசத்திற்கு பரீட்சை என்று சொல்கிறது உபத்திரவத்தின் மூலமாக. இந்த விசுவாச பரீட்சையில் தேறினவர்கள் உண்டா, பொறுமை அவருடைய வாழ்க்கையில் வந்தது உண்டா என்று பரிசோதனை பண்ணினால் இந்த சாட்சியில் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. யாக்கோபு நிருபம் 5:11 யோபுனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நீங்கள் உபத்திரவத்தை சகிக்கவில்லை என்றால், இந்த யோபுக்கு ஏற்பட்ட பொறுமை
வருமா? அவனுக்கு கர்த்தருடைய செயலுடைய முடிவை கண்டானே. அவனுக்கு வந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறது, உங்களுக்கு எனக்கு அவ்வளோ உபத்திரவம் நாம் சகிச்சோமா? சாத்தான் ஆண்டவர் அனுமதிச்சு ஒரே நாளில் 10 பிள்ளைகள் செத்து 11,000 மிருக ஜீவன்கள் செத்தும் களவாடி கொண்டு போன பிற்பாடு வீடு தரமட்டமாகி தன்னுடைய சரீரத்திலும் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரையில் கொடிய பருக்கள் தாக்கி ஓட்டெடுத்து சுரண்டினால் தவிர ஆறுதல் கிடைக்காத நிலைமையில் வந்து சேர்ந்தார். ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு இல்லாத விசுவாசத்தை எனக்கு தந்தீர். இந்த உபத்திரம் இல்லை, இன்னும் உபத்திரம் வந்தாலும் நான் சகிப்பேன் அப்படின்ற நிலைமையில தான் தரையை சிரைத்து பூமியில் விழுந்து பணிந்து கர்த்தர் கொடுத்தார். கொடுக்க அவருக்கு உரிமை இருந்தது. அதே சமயத்தில் அவர் எடுத்தார். கொடுத்தவருக்கு எடுக்க உரிமை உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6 ஆண்டு காலம் புழுவாய் துடித்தார் யோபு. சரீரமெல்லாம் வெடித்து சிதறினது, தோலெல்லாம் புண்பிடித்து வெடித்து சிதறினது. ஆனால் பொறுமையாக இருந்தார் அல்லவா? கர்த்தரை விட்டாரா? விசுவாசத்தை விட்டாரா? நம்பிக்கையை விட்டாரா? பரிசுத்தத்தை விட்டாரா? கர்த்தரை விட்டாரா? எதையுமே விடவில்லை அல்லவா? அவருடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. உபத்திரவத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த பொறுமை குணம் வெளிக்கு வந்தது. ஆபிரகாம் நாட்களுக்கு முன்னால் இருந்த யோபுக்கு பொறுமை வரக்கூடும் என்றால் உங்களுக்கு எனக்கும் பொறுமை வராதா? சங்கீதம் 41 வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன். அவர் பொறுமை நஷ்டப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், தேவைகள், வேலை பலு, ஆவிக்குரிய பல்வேறு கடமைகள் எல்லாம் இருந்ததுங்க. ஆனால் பொறுமை என்கிற காரியத்தை அவர் விட்டபாடில்லை. கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன். மனசுதான் காரணம் பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு. விசுவாசம் ஆண்டவர் தந்தார் இல்லையா? அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டல்லவா? அந்த பரீட்சை பொறுமை குணத்தினால வெளிப்படும். அப்போ யோபு பொறுமைசாலி, தாவீது பொறுமைசாலி. 2 கொரிந்தியர் 6:4 என்னுடைய பொறுமை என்று அங்கே சொல்லாமல் பவுல் அப்போஸ்தலன் எங்களுடைய பொறுமையினாலே தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். அவரோடு சேர்ந்து நிறைய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவருடைய பெயர் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 மிஷினரி பிரயாணங்களில் நிறைய பேரை சேர்த்து கொண்டு அவர் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது எல்லாரும் அந்த பொறுமை குணம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்த ஊழியத்தில் வந்த பாடுகள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறோம், அடித்து உதச்சாங்கன்னா அடுத்த முறை அந்த இடத்துக்கே போகக்கூடாதுன்ற சோதனை வரும். சரி, அதுதான் அடித்தாங்க உதச்சாங்க போட்டோம். அடுத்த எஸ்டேட்டுக்கு போனால் அங்கே கேள்விப்பட்ட காரியத்தை கேட்டு இங்கே இருக்கிறவங்க அடிப்பாங்க உதப்பாங்க. 66 எஸ்டேட்டில் போனாலும் அதே பிரச்சனை தான். இது என்ன, இது இவ்வளவு சோதனை, இவ்வளவு பரீட்சை, இதில் எப்படிங்க நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்ற இல்லாதபடி எல்லாருடைய பொறுமையை பற்றி சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3:10 11 என்னுடைய பொறுமையை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். இளைஞனாகிய தீமோத்தேயு இடத்துல பவுல் சொல்கிறார், என்னுடைய பொறுமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். 2 கொரிந்தியரில் பவுல் அவருக்கு ஏற்பட்ட பாடுகளை பற்றி சொன்னால் அதை எப்படிங்க ஒரு மனுஷன் தாங்க முடியும்? அநேக முறை பசியிலும் தாகத்திலும் நிர்வாணத்திலும் எத்தனையோ காரியங்களை அங்கே வருஷ அடிக்க சொல்கிறார். அதன் மத்தியில் பொறுமையாக இருக்க முடியுமா? ஆண்டவரே, நான் உங்களது ஊழியத்தை உண்மையாக தானே செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் நம்முடைய ஊழியத்தை உண்மையாக தானே செய்கிறோம். ஆண்டவரே, நான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாகத்தானே இருக்கிறேன். ஆண்டவரே, நான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாகத்தானே இருக்கிறேன். ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம்? அது பரீட்சை, அதில் தேற வேண்டும். அவர்கள் தேறினார்கள், அதனால தான் அவருடைய பொறுமை பற்றி சொல்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிலதெல்பியா சபை,
என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே ஒட்டுமொத்த அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிலதெல்பியா சபைக்கு, நீ என் பொறுமையை குறித்து சொல்ல வசனத்தை காத்து கொண்டபடினால்னா, பொறுமை இல்லைன்னா ஆண்டவருடைய வசனத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அந்த வசனம் தான் அவர்களுக்கு பொறுமை தருகிறது. ரோமர்கள் நிறுவம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், வசனம்தான் பொறுமையை தருகிறது என்ற அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு உபத்திரம் வரும்பொழுது வசனத்தை விட்டு ஓடிவிடலாமா? இது என்ன, நாங்கள் இப்படி வசனத்தை நம்புறதுனால இவ்வளோ உபத்திரம் வருது, குடும்பத்திலையும் மார்க்கத்திலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் அப்படின்னு விசுவாசத்தில் விட்டு விடலாம், அந்த பரீட்சையில் தோல்வி அடையலான்னு சொன்னால், தோல்வி அடைந்த பிள்ளைங்க நிலைமை பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் பள்ளிக்கூடத்து போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க, முட்டா பிள்ளைங்க தூக்கில் கூட தொங்கிக்கிறது. ஆனால் இந்த ஆவிக்குரிய பயிற்சியில் நான் தோல்வி அடைந்தால் சபையார் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம முகத்தை பார்த்தா இருள் பிடிச்ச முகமாக இருக்கும், எனத்தையே பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்ருப்போம். அதுக்கு என்ன காரணம்? இந்த பரீட்சையில் தோல்வி அடைந்தோமா? தோல்வி அடைய வேண்டிய ஒரு அவசரம் கிடையாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவங்கள எல்லாரும் என்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா? அவங்க விசுவாசத்தில் சாட்சி பெற்று விசுவாசத்தோடு மரித்தார் என்று எழுதியிருக்குது. ரோமர்கள் நிறுவனம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறான், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு எழுதியிருக்குதே. அப்படின்னு சொன்னால் அவன் பரீட்சையில் தேறினான். இந்த எபிரேய விசுவாசிகளும் இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவங்க எல்லாரும் ஆவிக்கிற நிலைமையில் பரீட்சையில் தேறினாங்க. பொறுமை இருந்ததுனால தாங்க கடைசி வரைக்கும் இருந்தால் தான் நம்முடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் நிலன்னு இருக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போல் சொல்கிறார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படின்னா நான் பொறுமையை காத்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். விசுவாசிகள் எபிரேயர்கள் சொல்லப்பட்டவங்க, நாங்கள் விசுவாசத்தினால் சாட்சி பெற்றோம், விசுவாசத்தினால மரிக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் பொறுமையுள்ளவர்களாக வாழ்ந்து பொறுமையுள்ளவர்களாக மரிக்கிறோம். என் வசனத்தை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலன்னு சொன்னால், அந்த பிலதெல்பியா சபையார் எல்லாரும் பொறுமை குணம் உடையவங்களாக இருந்தாங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த அந்திப்பா, என்னுடைய உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ விசுவாசத்தை மறுதளிக்கல அப்படின்னு சொன்னால், நீ பொறுமையை விட்டு விடவில்லை. அதான் உண்மை. இத்தனை பேர் இருக்கிறாங்க விசுவாசமான பரீட்சையில் தேறினவர்கள். படிப்பும் புத்தியுள்ள மனுஷன் அந்த யோனத்தான், தாவீது சேனையில், அதான் மந்திரி சபையில் அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான். எஸ்ரா படித்து தேறினவனாக இருந்தார். அப்போ இவங்களெல்லாம் அந்த விசுவாசத்தில் தேறினவர்களாக மாறிட்டாங்க. நீர் என்னை ஆராய்ந்து பாரும், என்னை பரீட்சித்து பாரும் என்று சங்கீதம் 26:2 சொல்கிறாரு. அந்த பரீட்சையில் தாவீது கூட ஜெயித்தார் என்று நாம் சொல்லலாம். ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் தோல்வி அடையாமல் இருக்கிறதற்கு இந்த சபையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். கூட்டங்களுக்கு ஒழுங்காக வரணும், பிரசங்களை ஒழுங்காக கேட்கணும், ஜபம் சரியாக இருக்கணும், வேத வாசிப்பு சரியாக இருக்கணும், ஊழியம் சரியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்திற்கு பரீட்சை வந்தால் பெரிய உபத்திரவம், மிகுந்த உபத்திரவம் கூட வரலாம். ஆனால் நமக்கு இருக்கிற விசுவாசத்தினால, வசனத்தை நாம் நம்பி வசனத்தை கை கொள்வதனால எப்படிப்பட்ட உபத்திரவத்தை மேற்கொண்டு நாம் பொறுமையுடையவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக, விசுவாசத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்கலாம். அதற்கு மாதிரிகளை பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த விசுவாச விஷயத்தில் உபத்திரம் வரும்பொழுது பொறுமையை காட்டாமலும், தங்களுடைய விசுவாசத்தை நஷ்டப்படுத்தின, விசுவாசத்தில் தோல்வி அடைந்தவர்களை பற்றி கூட பைபிள் சொல்லுது. வெற்றி அடைந்தவர்களை பற்றி சொன்னால் சந்தோஷம், நாம் வெற்றி பெற்றால் நமக்கு சந்தோஷம். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மத்தியில் தோல்வி அடைந்தவர்களை பற்றி சொன்னால், வெற்றி பெற்றவர்கள் மத்தியில் தோல்வி அடைந்தவர்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும்?
இதுக்கு ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தீங்க? இதுக்காக எவ்வளோ நாள் படித்தீங்க? அப்போ உங்களுக்கு பரீட்சை வைக்காமலே விடலாமா? பரீட்சை வச்சு தானே ஆகணும். அந்த பரீட்சையில் நீங்கள் தேரணுமே. அதற்கு நீங்கள் எல்லா விதமான முயற்சி எடுத்தீங்களா? உபத்திரம் வரும்போது நீங்கள் பொறுமையை கடாயிடாமல் பொறுமையை இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறீங்களா? பதஷ்டப்படுறீங்களா? நான் விசுவாசத்துக்கு பாதிப்பு வரும், நம்முடைய பொறுமை கூட பாதிப்பு வரும். விசுவாசத்தில் தோல்வியடைந்தவர்கள், தோற்றவர்கள், பொறுமையில் தோற்றவர்கள், நீங்கள் என்ன ஆகுமோ 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே என்று ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் வைத்து கொண்டு அந்த ஜனங்களை நடத்தும்படி அழைத்து அவள் மத்தியில் பயன்பட்ட அந்த மோசே ஆரோனை பற்றி ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லலாமா? சொல்ல அவங்க அனுமதிக்கலாமா? அவங்க இந்த விசுவாச விஷயத்தில் பரீட்சை வரும், அதில் நாங்கள் பொறுமையை கையாடணும், அதில் தேர வேண்டும், நாங்கள் தானே பிறருக்கு மாதிரி, அப்படியல்லவா வாழ்ந்திருக்கணும். இவங்களே தோற்றுப்போனா அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரவேலர் என்னை பார்த்து தோற்றுப்போங்கன்னு சொல்லிதான அர்த்தம். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. விசுவாச பரீட்சையில் தோல்வி அடைந்தார்கள். உபத்திரவத்தினால் வரக்கூடிய பொறுமை அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தோல்வி அடைகிறவருடைய பட்டியல் ஆண்டவர்களை சேர்த்தாரு. அது எவ்வளோ சங்கடமான ஒரு அனுபவம். எப்பொழுதும் நமக்கு விசுவாசம், எப்பொழுதும் நமக்கு பொறுமை, எப்பொழுதும் நமக்கு பரீட்சை, எப்பொழுதும் பரீட்சையில் நமக்கு ஜெயம். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட போகிற வெகுமதிகளை பற்றி சொல்கிறார். பரலோகத்தை பற்றி சொல்லலை. ரசிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம். சிலுவைக்கல்லனே பரலோகத்துக்கு போனானே, காணிக்க கொடுக்கல, ஊழியம் செய்யலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, சபைக்கு வரல, அவனே பரலோகத்துக்கு போனானே. அப்போ நம்ம இதெல்லாம் செய்திருந்து பரலோகத்துக்கு போகாமல் இருப்போமா? ஆனால் இந்த விசுவாச விஷயத்தில், விசுவாசத்திற்கு பரீட்சை விஷயத்தில் அவங்க துர்ப்புத்துள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்ன என்கிறவர்களை போல நம்ம வாழக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் உபத்திரம் வரும் பொழுது அது 1-2 உபத்திரம் இல்லை, மிகுந்த உபத்திரம், அநேக உபத்திரமாக இருந்தாலும் சரி, அதில் பொறுமையை நாம் எவ்வளோ தூரத்துக்கு பொறுமைசாலிகளாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு மாதிரிகள் பழைய ஏற்பாட்டில் உண்டு, புதிய ஏற்பாட்டில் உண்டு. பொறுமையை போச்சே மோசேக்கும் ஆரோனுக்கும். மனம் பதறி பேசினான், அவனுடைய ஆவியை அவர்கள் விசனப்படுத்தினார்கள். அவங்க பாவத்தை ஆண்டவர் ஒன்றும் விட்டு விடலை. பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மோசே ஆரோன் பாவத்தையும் ஆண்டவர் விட்டபாடில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் ஆண்டவர் விட்டபாடில்லை. அவங்க இவனை ஆவியை விசனப்படுத்தி நம்ம இப்படி பேசியிருப்பானா? அவனும் மனுஷன் தானே. எபிரேயர் வாசிக்கிறோம், தானும் பலவீனம் உள்ளவன் என்று ஆசாரியனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதோட பொறுமையில் தோல்வியடைந்தவர் விசுவாச விஷயத்தில் பரீட்சையில் தோற்றவர் யார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அங்கே தகுந்த காலத்தில் நிறைவேறப்போகிற என்னால் சொல்லப்பட்ட வார்த்தையை நீ விசுவாசியாதபடினாலே அது நிறைவேறுகிற அளவுக்கு நீ ஊமையான இருப்பாய். பிறப்பில் ஊமையாக இருக்கிறது வேற, இடையில ஊமையாக்கப்படுறது வேற. தேவஜனங்கள் மத்தியில் பேசினவன் தேவஜனங்கள் மத்தியில் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கிறது, அது ரொம்ப வேதனை. அவன் அவ்வளவு அனுபவசாலி, வயசும் ஆயிடுச்சு. எப்படிங்க அந்த விசுவாச பரீட்சையில் தோல்வி அடைந்தார்? அவருக்கு பொறுமை இல்லாமல் போச்சே. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க இந்த விசுவாச பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதோட அவங்க பொறுமை இழந்துட்டாங்க. சாதாரண விசுவாசிகள் சில வேளைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஏழை விசுவாசிகள் சில சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் இந்த சபைகளில் ஆண்டவர் உயர்வு
ஆளுகை பொறுப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் மெத்தன போக்கு உண்டு. கொஞ்சம் பண வசதி பொருள் வசதியெல்லாம் வந்த உடனே கொஞ்சம் மெத்தனம் மெத்த படித்த மேதாவி மாதிரி செயல்பட ஆரம்பிப்பான். கவனமாலாம் இருக்கணும். எத்தனையோ ஆயிரங்களான மக்களை நான் நடத்தி கொண்டு போகிறேன், நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். 6 லட்சம் புருஷர் மாத்திரம்தான், பெண்களும் பிள்ளைகள் அதிகம். இவங்க மத்தியில் நாங்கள் எவ்வளோ சாட்சியாக இருக்கணும் 2 பேரும். அப்புறம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய பிறப்பு வரலாறுல எத்தனை குடும்பங்களை பற்றி, தனிப்பட்டவரை பற்றி சொல்லியிருக்குது. அது புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்ற அந்த சகரியா தேவதூதன் வந்து ஆண் பையன் சொல்றாரு, யோவான் என்று பேரிடர் கூட சொல்றாரு. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? சில வேளைகள் அப்படித்தாங்க நம்முடைய விசுவாசம் எல்லாம் பிரச்சனைகளை உபத்திரத்தை தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, பெரியவங்களுக்கு கூட. அதனால நமது விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு. பரீட்சையை நாம் பலமுறை சந்திக்கணும். இப்போ 1ஆப்பில் ஒரு பரீட்சை இருக்குது, 2ஆப்பில் ஒரு பரீட்சை இருக்குது, படித்து முடிக்கிற வரைக்கும் பரீட்சை இருக்குது. சிலர் வேலைக்கு போய் சேர்ந்துட்டு கூட பரீட்சை எழுதுறாங்க, சிலர் திருமணமான பிற்பாடு கூட பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பரீட்சை கிடையாதுங்க. விசுவாசிகளுடைய சபையில் பரீட்சையே கிடையாது. இந்த சபைகள் உருப்படுமா, இந்த விசுவாசம் உருப்படுமா அப்படித்தான் நான் கேட்பேன். நமக்கு தாங்க அதிகமான பரீட்சை இருக்குது. நல்லா படிக்கணும், நம்முடைய திறமை வெளிப்படணும், பொறுமைசாலிகளாக இருக்கணும், விசுவாசத்தில் வீரர்களாக இருக்கணும், விசுவாசத்தில் வல்லவனா நான். அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே அப்படி சொல்லியிருக்குதே. நமது விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு. நமது ஆவிக்குரிய படிப்பும் அதால் வரக்கூடிய பரீட்சை. படித்தா பரீட்சை உண்டு. விசுவாசிகள் படிக்க மாட்டோன்னு சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த யோனத்தான் தாவீதினுடைய சிறிய தகப்பனான் படித்தார், எஸ்ரா படித்து தேறினார், தாவீதும் படித்தார். அதனால சொல்றார், நீர் என்னை பரீட்சித்து பாரும், நீர் என்ன பரீட்சை கொடுத்தாலும் சரி நான் எழுதிடுறேன், என்னன்னா பாஸ் பண்ணணும், என்னுடைய திறமை வெளிப்படணும், இந்த உலகத்திலையும் ஜெயவீரனாக இருக்கணும், பரலோகத்தில் போய் ஜெயவீரனாக இருக்கணும். அவரே வாலண்டரியாக சொல்கிறார், எனக்கு பரீட்சை வை, நாளில் தேரணும். உங்களுக்கு பரீட்சை வைக்கட்டுமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் அந்த துர்ப்புத்தியுள்ள மனுஷர்களை அங்கே சொல்லாமல் விட்டிருக்கலாம். ஆனால் சில சமயத்தில் துர்ப்புத்தியுள்ள மனுஷர் மூலமாய் கூட நான் பாடம் படிக்கணும். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க. நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது வேதபாரகர் பரிசேயரை பற்றி ஆண்டவர் கடுமையாக சாடுகிறார். குருடரே, மதிகேடரே, இப்படியெல்லாம் சொல்கிறார். அவங்ககிட்ட கூட சில நல்ல காரியங்கள் இருக்குது. அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத ஒரு பாவத்தை குறுந்து சபையில் செய்கிறானே. அப்போ அஞ்ஞானிகள் கூட சில காரியத்தை பயப்படுறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாமல் போகிறோமா? அப்போ அந்த துர்ப்புத்தியுள்ள மனுஷர் என்ன என்பரே விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் சொன்னால், பரீட்சைக்கு நின்றா கீழ்ப்படிய வேண்டியிருக்கும், நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி அந்த பரீட்சைக்கு அவங்க வரல. சில சமயத்தில் இன்றைக்கு கால்ஃபார் பண்ணுவாங்க, வர சொல்லி சொல்லுவாங்க. இந்த பையன் என்னமோ ஒரு நோக்கத்தோடு, இந்த பிள்ளை என்னமோ ஒரு நோக்கத்தோடு அப்பா அம்மா பிடிச்சி ஸ்குரு கொடுத்துருக்கனால அங்கே போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் செலெக்ஷன் பண்ணி இந்த பையனை பிள்ளை வர சொன்னால், ஐயோ அம்மா நான் இங்கே போகவே மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்? நீங்கள் அன்னைக்கு கண்டிப்படுத்தினால போனேன், நான் இன்னி போய் அங்கேயே இருக்கணும், நான் படிக்கணும், பரீட்சையில் எழுதணும்ல, அது முடியவே முடியாது. அப்படி எங்கள் அண்ணன் ஒரு முறை அப்படி செய்து அவரை காட்டை தேடி போய் அவரை பிடிச்சி அப்புறம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அப்புறம் வாத்தியாராக மாறினார். நான் கூட அதை தவறு செய்தேன், நல்ல வேலை ஆண்டு இந்த பக்கத்தில் கொண்டு வந்துட்டார். நமது கீழ்ப்படிதலுக்கு பரீட்சை உண்டு. அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, விசுவாசத்தில் வரணும் தெரியும், கீழ்ப்படி வேணும் தெரியும். துர்ப்புத்தி உள்ள மனுஷராக இருக்கிறதுனால அந்த விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் நமக்கு விசுவாசம் இருந்தால்
அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதலில் காண்பிக்க வேண்டும். கீழ்ப்படியவர்களுக்குத்தான் தம்முடைய பரிசுத்தாவியை தேவன் தருகிறார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது, பாவ மன்னிப்புன்னு சொல்லும்போது, ஆண்டவரே சிலுவையில் மரித்த மரணத்தினால்தான் தான் பாவ மன்னிப்பு. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது நாம் அதை கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தான் நமக்கு ரட்சிப்பு வரும். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லைன்னு சொல்லும்போது, கீழ்ப்படிந்ததுனால தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பினார். அவன் கீழ்ப்படியல்னா அவனை ஊழியத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார் பவுல். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது தீத்து நிருபத்தில் என்று நினைக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படியக்கூடாதவர்களுமாய் இருந்தோம். ஒரு காலத்தில் வேதத்துக்கு கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படிய முடியாதவர்களுமாய் இருந்தோம் என்றே தீத்து நிருபத்தில் பவுல் சொல்றார். ஆனால் முதல் மனுஷன் கீழ்ப்படியாமல் விழுந்து போனார், 2ஆம் மாதம் கீழ்ப்படிந்தார், ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தினார். கீழ்ப்படுகிற நமக்கு அந்த ரட்சிப்பை நமக்கு தருகிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி என்று நான் பல முறை பேசியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்களா, அவரை தான் நாம் விசுவாசித்து இருக்கிறோம். அவருடைய நாமத்தில் நான் விசுவாசம் வைக்கும்போது வெளியேற பெற்ற விசுவாசம், அருமையான விசுவாசம்னு சொல்லியிருக்கிறேன். அவர் தானே நமக்கு விசுவாசம் தந்தார் என்று எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில், போய் பெற்றார்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எப்போ? தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவர் சொல்லுகிறத விளங்கி கொள்ளவில்லை. நானும் தகப்பனும் விசாரத்தோடு தேடினமே 3 நாள். இப்போ நீ இங்கே போதகர் நடுவில் இருந்து பேசி கொண்டிருக்கிறாயே, அதற்கு ஆண்டவர் சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டியது இல்லையா, இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அதனால தான் நான் 3 நாள் உங்களை விட்டுட்டு நான் பிதாவுடைய வீட்டில் இருந்தேன். இதென்ன இந்த 12 வயசு பையன் இந்த மாதிரி பேசுகிறான், அவன் சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே. ஆவிக்கிறவர்கள் தான் எல்லாத்தையும் நிதானிக்க முடியும். அப்படி பெற்றார்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 3 நாள் இவரை விட்டுட்டு இருக்கலாமா? பெற்றவங்களுக்கு 3 நாள் பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன நியாயம் உண்டு? ஏன் என்ன 3 நாள் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் போய் கீழ்ப்படிந்திருந்தார், பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் நாம் எல்லாருக்கும் கீழ்ப்படிய முடியும். பைபிளில் வருது, மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றார்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிய வேண்டும், மூப்பருக்கு இளைஞர் கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று இப்படி தாராளமான வசனங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு, நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பரீட்சை உண்டு என்று சொன்னால், நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு அது சாதாரண விஷயம் என்று நீங்கள் என்னாதீங்க. விசுவாசத்திற்கு கீழ்ப்படுகிற காரியம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அப்போ தாங்க விசுவாசியாக இருக்கிறான். அந்த சவுல் அப்புறம் பவுலா மாறினவன், அன்றைக்கு ஆரம்பித்த ஜெபம் அவன் மரண பரியந்தம் இடைவிடாமல் விழித்திருந்து அவன் ஜெபித்த வரலாறு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, அதாவது பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடையும்படி அவர் கெத்செமனே தோட்டத்தில் அப்படி ஆனார். அவருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும். நம்மிடத்திலிருந்து வருகிற கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்கணும். என்ன வேலை? எல்லாரும் இல்லை இங்கே கெத்செமனே தோட்டத்தில். சீசரெல்லாம் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் முகங்குப்புற விழுகிறார் 3 முறை. அவருடைய ரத்தம் வேர்வையாக மாறி பூமியில் விழுகிறது. மிகுந்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். நாம் ஆத்மாக்களுக்காக விட்ட கண்ணீர், சபைக்காக விட்ட கண்ணீர், பிரச்சனை உள்ள மக்களுக்காக விட்ட கண்ணீர் எவ்வளவு?
நாம் சத்தமிட்ட காரியங்களை எவ்வளவு சில சமயத்தில் முணுமுணுன்னு சொல்கிறோம், பேசுகிறோம், முணுமுணுன்னு ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய சத்தத்தை ஒன்றத்தையும் காணும். ஆனால் ஆண்டவர் மிகுந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் மிகப்பெரிய விலை கொடுத்து சிலுவையில் மறித்ததுனால தான் கோதுமை மணியானது நிலத்தில் வந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததையாக மிகுந்த பலம் தரும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த மிகுந்த பலனில் நம்மையும் கண்டார், இன்னும் கண்டுகொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கீழ்ப்படுதலை பற்றி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். இதுக்கு மேல் அவர் கீழ்ப்படிய முடியாதுங்க. உலக வாழ்க்கையில் சிலுவை தானே கடைசி அவருக்கு. இதுக்கு மேல் அவரால் கீழ்ப்படிய முடியாது. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய். கீழ்ப்படிதலுக்கு விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு பரீட்சை உண்டு. ஆனால் அந்த துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்கலை. நின்றாங்கன்னா பயங்கரமான தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. நல்ல வேளை அவங்க ஓடி போனது நல்லது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நமக்கு கீழ்ப்படிதலை தந்தாரே, நமக்கு ஆண்டவர் முன்மாதிரி முதல் மாதிரி சிறந்த மாதிரியா இருக்கிறாரு. இதில் கூட நாம் தேர்ச்சி பெற வேண்டும். ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறவங்க, நீர் என்னை பரீட்சித்து பாரும், நான் இந்த பரீட்சை எழுதுறேன், இதில் தேர்றேன் என்ற நிலைமையில் நம்முடைய கீழ்ப்படிதலை எல்லா சூழ்நிலையிலும், எல்லா ரங்கத்திலும், எல்லா இடத்திலும் நாம் காண்பிக்க வேண்டும். அந்த பரீட்சையில் தேர வேண்டும். அதில் தேறினவர்கள் உண்டா என்று பார்த்தால், கலாத்திருக்கல் நிறுவ 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் அந்த கீழ்ப்படிதலில் தேறினார். அவரும் நம்ம போல மனுஷர் தான். ஆண்டவரை ஒரு உபயோகப்படுத்தினால அவர் பெரிய மனுஷன் என்று எண்ணப்படுகிறார். பவுல் தன்னை பெரிய மனுஷன் சொன்னதே கிடையாது. நான் சின்னவன், அப்போ சொல்ல பேர் தகுதியற்றவன், பாவிகளில் பிரதான பாவி என்று சொன்னவர். அவர் எப்படின்னா, அவர்களுக்கு ஒரு நாளிகையாகிலும் நம்பி கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படிந்து இணங்கவில்லை என்றே சொல்றார். யாருக்கு? தவறான உபதேசத்தை பின்பற்றுவர்களுக்கு, அல்லது அந்த தவறான உபதேசத்துக்கு ஒட்டுமொத்த சபையாக போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நாளிகையாகிலும் கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. நாங்கள் என்றே சொல்றார் பவுல். தன்னை பற்றி மாத்திரம் அங்கே சொல்லலை. அந்த வசனத்தை பாருங்க. நாங்கள், அவரோடு சேர்ந்து இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படிவார்கள், தவறான எந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். நல்ல காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால தேர்ச்சி பெற்றார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். பிலிப்பியர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பற்றி என்ன அருமையான சாட்சிங்க. பிலிப்பியர் 2:12, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. கீழ்ப்படிதல் இல்லாத நிலைமை இல்லை, எதிர்க்கிற நிலைமையே கிடையாது. அந்த துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள் மோசேக்கு ஏற்று நின்றதை போல இவங்களும் ஏற்று நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த 2 பேரை பற்றி பவுல் சொல்ற. நம்ம ஏற்று நிற்க முடியாது. எந்த காரியத்துக்கு நாம் உரிமைக்காக குரல் கொடுக்கிறவர்கள் அல்ல, நாம் கீழ்ப்படுகிறவர்கள், எதிர்த்து நிற்காதவர்கள். நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், ரோமாபுரியாருக்கு, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ரோமாபுரியில் உள்ள எல்லா விசுவாசிகள், ஒட்டுமொத்த விசுவாசிகள் அவருடைய கீழ்ப்படிதலை காண்பித்த போது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விசுவாசிகள் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. விசுவாசிகள் அருமையானவங்க. இவங்களோட உலகத்தில் யாரையும் ஒப்பிட முடியுமா? அதனால தான் இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் ஒன்று உண்டோ? அவங்க விசுவாச பரீட்சையில் தேறுவாங்க. அதோடு அவங்க கீழ்ப்படுதல் பரீட்சையில் தேறுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தோற்று போனவர்கள் உண்டே. இந்த கீழ்ப்படியாமை என்ற கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்ன காரியத்தில் கீழ்ப்படியாமல் தோற்று போனவர்கள் உண்டே பரீட்சையில். அதில் என்ன ஆகுமோ 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால்,
நீங்கள் என் சொல்லு கீழ்ப்படியவில்லை அப்படின்னு சொல்லி மோசே ஆரோனை பற்றி ஆண்டவர் சொல்றார். கீழ்ப்படியாது போனார்கள். என்ன கீழ்ப்படியல? தவறான கீழ்ப்படிதல். அதாவது முதல்ல கீழ்ப்படிந்து, சரி நீ அந்த மலையை பார்த்து நீங்க 2 பேரும் அடிங்க, அவன் ஆரோன் இருக்கிறான், நீ போய் அடி. இப்பவும் அடிச்சாங்க. ஆனா அது ஆண்டவர் அடிக்க சொல்லலை. அந்த மலையை பார்த்து பேசுங்க. முதல்ல அடிக்க சொன்னது கிறிஸ்து நமக்காக ஒரு முறை அடித்தால்தான் ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும், அதற்கு அடையாளமாக அடி. இப்போ அடிக்கப்பட்ட ஒரு உயிர்த்தெழுந்துட்டார், இனி அடிக்க வேண்டாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஜீவ தண்ணீராக மாறுகிறார். அவங்க கீழ்ப்படியவில்லை இஸ்ரவேல் மத்தியில் என்று ஆண்டவர் அவங்கள பற்றி சொன்னதாக பாருங்க. எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளை கீழ்ப்படியாமல் போயிருக்கிறாங்களே. மற்ற சமயத்தில் அவங்க கீழ்ப்படிந்திருப்பாங்க, ஒருவேளை இதுக்கு பின்னால கூட அவங்க கீழ்ப்படிந்திருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் என்னாச்சு? இந்த விஷயம், இந்த மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் ஏன் கீழ்ப்படியல? அதுக்கு காரணம் ஜனங்கள். ஜனங்கிட்ட கை நீட்ட முடியுமா? தேவரி நீர் தந்த அந்த ஏவாள் தான். அவை தராம இருந்தா நான் இப்படி பூசு இருப்பேனா? இவள் என் மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பிலுமான சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு பாவம் செஞ்ச உடனே அது என் மனைவினால தான் நான் கெட்டு போனேன் அப்படின்னு சொன்னா இது ஒத்துக்கிட முடியுமா? அவங்க என்ன செய்தாங்க? தோற்று போனாங்க. கீழ்ப்படுகிற காரியத்தில் கீழ்ப்படியாம காமிச்சிட்டாங்க. இது அவங்க மாத்திரம் அதில் தோல்வி அடைந்தது. கலாத்திரக்கல் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார், உங்களை தடை செய்தவன் யார்? 2 வார்த்தை சொல்றார். சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு உங்களை மயக்கினவன் யார், உங்களை தடை செய்தவன் யார்? முதல்ல நல்ல கீழ்ப்படிதல் காமிச்சிட்டு இருந்தவங்க இப்ப சத்தியத்தை கீழ்ப்படியாம அசத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்களே. பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நல்ல வேலை, திருப்பி வந்து அவங்க தோல்வியில வெற்றி கண்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ அப்படி சொல்லி கேட்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மன்னியாமை. சகோதரர்கள் ஒருவரோடு ஒரு செய்த தவறுகளை குற்றங்களை மன்னியாதனால பிசாசின் தந்திரங்கள் தெரியாதவர்கள் அல்லவே. அவன் விபசாரமான பாவத்தை செய்துட்டான், அவனை பொல்லாதவனை சபை விட்டு தள்ளி போட்டான், பவுலே வரல, நம்மளே நியாய தீர்ப்பு செய்தான். ஆனா இப்ப அவன் உடைந்த உள்ளத்தோடு அழுகிறான். அவன் அதிக தூக்கத்தில் அழிந்து போயிடக்கூடாது, அவனை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப சொல்ல சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ. ஒருவேளை வெளியரங்கமா நீங்க மன்னிச்சது மாதிரி சொல்றீங்க, இருதயத்தில் அந்த மன்னிப்பு கோணம் உங்ககிட்ட வரல. அதனால கீழ்ப்படிகிற காரியம் உள்ளவங்க எல்லா காரியத்தையும் மன்னிப்பாங்க. ஆண்டவர் நிபந்தனை இல்லாம நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சார்ல. கிறிஸ்து உங்களை உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவரை மன்னியுங்கள். அதே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே பரிசீலித்து பாருங்க. நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நீங்க பரீட்சைக்கு நிற்கிறவர்களா இருந்தா உங்களை பரிசோதனை பண்ணிட்டு தான் அடுத்தவங்களை பரிசோதனை பண்ணுவீங்க. அதான் நீதிமொழி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்படுகிற எல்லா வார்த்தையும் கவனியாது. அப்படி கவனித்தால் வேலைக்காரனை நிந்திக்கிறது நீ கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். அநேக முறை நீயும் மற்றவர்களை நிந்தித்தா என்று உனக்கு மனசுக்கு தெரியுமில்ல? பார்த்தீங்களா? சம குற்றவாளிகள். அதனால நான் குற்றம் செய்யும் போது ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். மன்னிக்கிற சுபாவம் அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். நான் எத்தனை நேரம் மன்னிக்கணும்? பேதர் முந்திரி கொட்டை வந்து கேட்டார். 70 தரம் சொன்னார். 490 முறை. அப்படின்னா நிபந்தனை இல்லாமல் மன்னி. அப்ப இதுல தோற்று போகக்கூடாது. இது நம்முடைய கீழ்ப்படிதலுக்குள்ள ஒரு சோதனை. 3வது, நம்முடைய நம்பிக்கைக்கு கூட பரீட்சை உண்டு. அதுல நாம் தேர வேண்டும். ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று அறிந்து. இப்ப நம்பிக்கைக்கு பரீட்சை உண்டு, அதுல நாம் வெற்றி பெற வேண்டும்.
நமது நம்பிக்கைக்கு பரீட்சை உண்டுங்க. நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு, நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு பரீட்சை உண்டு. அதில் தேறினவர்கள் தேறினவர்கள் உண்டு, தோற்றவர்கள் உண்டு. தோற்றவர்கள் நமக்கு எச்சரிப்பு, தேறினவர்கள் நமக்கு மாதிரி. அப்புறம் மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கைக்கு பரீட்சை உண்டு. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 22:9 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை பற்றி அது உண்மை, அது அவருடைய பிள்ளைகளான நம்மை பற்றியும் கூட உண்மை. அது என்னவென்றால், என்னுடைய தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் நீர் என்னை தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க பண்ணி நீர். இவரே நினச்சி தேவனை நம்பினதல்ல, நீங்களும் நானும் நினச்சி தேவனை நம்ப மாட்டோம். நான் வேணா பொய்யை நம்புவோம், பித்தலாட்டத்தை நம்புவோம், ஒன்றுக்கும் உதவாத மார்க்கத்தையும் அதையும் இதையும் நம்புவோம், நம்ப வேண்டியதை நம்ப மாட்டோம். ஆனால் நான் தாயின் முளைப்பாலை உண்ணுகையில் நீர் என்னை தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க பண்ணிட்டேன்னா, தெய்வம் மனுஷனுக்கு நம்பிக்கை தர்றாருங்க, தெய்வம் மனுஷனுக்கு விசுவாசம் தர்றாருங்க, தெய்வம் மனுஷனுக்கு கீழ்ப்படுதலை தர்றாரு. தான் உண்மை. எத்தனை பேருக்கு அது இல்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கு கிடைச்சது. அதனால என்ன பரிசை வச்சாலும் சரி, நான் விசுவாசத்தில் தேர்வேன், அப்புறம் கீழ்ப்படுதலில் தேர்வேன், நம்பிக்கையில் தேர்வேன்னு சொல்லணும். 119 சங்கீதம் 49 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீர் என்னை நம்ப பண்ணின உங்களுடைய வசனத்தை அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். வசனத்தை நாமளே நம்புவோமா? உலக புஸ்தத்தை நம்புவோம், அரசியல்வாதிகள் சொன்னதை நம்புவோம், சினிமா பைத்தியக்காரலாக இருந்தால் சினிமாக்காரன் சொன்னதை நம்புவோம், கர்த்தர் சொன்னதை நம்ப மாட்டோம், வேதத்தை நம்ப மாட்டோம். ஆனால் நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். அப்போ ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தந்தார், வசனத்தை நாம் நம்பக்கூடிய பலனை தந்தார். இதில் நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று, அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார். இங்கேயும் அதே வார்த்தையை சொல்லலாம், சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எதில்? நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். அதுக்கு பரீட்சை வந்தால் கூட அதில் சந்தோஷமாக இருக்கணும். நம்பிக்கைக்கு பலமான சொல் தாக்குதல் நமக்கு வரும். சொல் தாக்குதல் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் நீங்கள் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது எசேக்கியா ராஜாவிட்ட நேரடியாக பேசுகிறான் இந்த ரப்சாக்கே, நீ நம்புகிற இந்த நம்பிக்கை என்ன? நம்பிக்கையே ஒரு ஆட்டம் காண்டுகிற அளவுக்கு சவால் விட்டு பேசுகிறேன். அப்புறம் ஜனங்கள், ஒட்டுமொத்த ஜனங்களிடத்தில் சீரிய பாஷையில் கூட பேசாமல் அவங்க யூத பாஷையில் பேசும்போது என்ன சொல்கிறான், இந்த எசேக்கியா ராஜா உங்களை தேவனை கர்த்தரை நம்ப பண்ணுவான், நீங்கள் கர்த்தரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கைக்கு நேரடி சொல் தாக்குதல். சொல்லப்போனால் இவங்களுக்கு மனுஷர் தானே, ஆண்டு எல்லா கருத்தையும் முன்னாலே வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார நமக்கு இல்லைங்களே. ஒரு அடி எடுத்து வைத்தால் அடுத்த அடிக்குள்ள வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்போ முதல்ல சொல்லலை, அவங்க படையெடுத்து வரும்போது இவங்களும் அந்த எதிரியை சந்திக்க போகும்பொழுது அவன் உள்ளே வர மாட்டான், அம்பு ஏய மாட்டான், அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சொல் தாக்குதல் வந்தபோது வானத்தோ நோக்கி அபயமிடுகிறதற்கு தான் மாத்திரம் பத்தாது ஏசையான் வரணும்னு சொல்லி 2 பேரும் வானத்தை நோக்கி அபயமிடுறாங்க. ஒரு தூதன் தான் வந்தான், 1,80,000 பேரை கொன்று போட்டான். அப்புறம் இந்த ராஜா போகும்போது அவனுடைய பிள்ளைகளை அவனை கொன்று போட்டாங்கன்னு சொல்லி வரலாறு வரும். நம்பிக்கைக்கு, நம்முடைய நம்பிக்கைக்கு பலமான தாக்குதல் இருக்கும். புருஷன் அந்த சொல்லுன்னு சொன்னால் மற்றதெல்லாம் மறந்துடலாம், ஆனால் இந்த வார்த்தைகளை அது மனசு மறுபடியும் வந்து நம்முடைய தூக்கத்தை பாதிக்கும், நம்முடைய ஆரோக்கியத்தை கூட பாதிக்கும். அதனால அந்த மாதிரி வந்தான்னு சொல்லும்போது அந்த ராஜாவை பற்றி நான் வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா சாதாரணப்பட்ட ஒரு ராஜா என்று பைபிளில் சொல்லப்படவில்லை. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 2 ராஜாக்கள் 18:5 யூதா ராஜாக்கள் அவனுக்கு முன்னாலேயும் அவனுக்கு பின்னாலேயும் தேவன் பேரில் வைத்த அந்த நம்பிக்கையை போல யாருமே வைக்கவில்லையாம். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நம்பிக்கைக்கு எவ்வளோ பெரிய பரீட்சை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி வரும்போது
அந்த பரீட்சையில் நாம் ஜெயம் பெறுவதற்கு நாம் ஓடி போகணும். விசுவாசத்துக்கு பரீட்சை வரும்பொழுது பரீட்சையில் தோல்வி அடைகிற மாதிரி தெரிஞ்சு ஆண்டவரத்தில் ஓடி போகணும். நம்முடைய கீழ்ப்படுதலுக்கு பயங்கரமான சோதனை இருக்கும் என்று சொன்னால், பரீட்சை இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி போனது. பெரிய மிகப்பெரிய விலை கொடுக்கறதுனால ஆண்டவரத்தில் ஓடணும். இப்படி போகும் பொழுது அந்த விசுவாசம் அப்புறம் அந்த விசுவாசத்தை பரீட்சை வந்தாலும் தேறினார், விசுவாசத்தை அவர் விட்டு விடவில்லை. அப்படித்தான் பார்க்கலாம். இந்த நம்பிக்கையில் தேறினவர்களை பற்றி வாசிக்கும்போது சங்கீதம் 26:1 வாசித்தீங்கன்னா, தாவீது கர்த்தரை நம்பினதாக இந்த ஒரு வசனம் மாத்திரமில்ல, பைபிளில் நிறைய வசனங்கள் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். தாவீது கர்த்தரை அசைக்கும்படியான நம்பிக்கை வைத்தார். சங்கீதம் 71:5 நீங்கள் வாசித்தீங்கன்னா, சிறு வயது தொடங்கி நீர் நம்பிக்கையாக இருக்கிறீர் அப்படி சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. இந்த சிறு வயதிலிருந்து இப்போ கிழவனாயிட்டார், எந்த இடத்திலும் அவருடைய நம்பிக்கை அவர் விட்டுபாடில்லை. அப்போ நம்பிக்கையில் தேறினார். கொலோசியருக்கு 1:27 வாசித்தீங்கன்னா, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதே அந்த ரகசியம். எல்லா விசுவாசிகளுக்கும் கிறிஸ்து இருக்கிறது உண்மை என்றால் நம்பிக்கை உள்ளே இருக்கிறது. நம்ம நம்பிக்கை அபியாசிக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு என்ன விதமான சொல் தாக்குதல் வந்தாலும், எந்த கோணத்தில் வந்தாலும், யாரிடத்துல வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை நாம் விட்டு விட முடியாது. அந்த நம்பிக்கை பரீட்சையில் ஜெயம் பெறுவோம். தீத்து 2:13 வாசித்தீங்கன்னா, அங்கே நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம், ஆண்டவர் வரப்போகிறார், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். எப்படிங்க நாம் விசுவாசத்தை விட முடியும்? எப்படி கீழ்ப்படுதல் விட முடியும்? எப்படி நம்பிக்கையை விட முடியும்? இதுக்கு என்னவெல்லாம் பரீட்சை வரட்டுமே, அந்த பரீட்சையில் நாம் தேரத்தான் செய்யலாமே தவிர, தேராத நிலைமை என்று சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தோல்வி அடைந்தால் அது இந்த உலகத்தையும் பாதிக்கும். 70 வருஷம் பலத்தின் மீதினால 80 வருஷம். ஆனால் இதில் தோல்வி அடைந்தால் முடிவில்லாத காலங்கள் பரலோக ராஜ்யத்தில் 6 நாள் கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். உலகம் என்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் என் பிதாவின் வீட்டில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிற காரியம் 2014 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வருஷங்கள் ஆகுமா தெரியாது. அங்கே போக போகிறோம். அதனால் இந்த விசுவாசத்தில் தேர்ச்சி வரணும், கீழ்ப்படுதலை தேர்ச்சி வரணும், நம்முடைய நம்பிக்கையில் தேர்ச்சி வரணும். ஆனால் நம்பிக்கையில் தோற்றவங்களை பற்றி பார்த்தீங்களா? சங்கீதம் 41:9 வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 41:9 நான் நம்பினவனும். யாரு? யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் நம்பினார். எல்லாரையும் நம்பினதை போல ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை நம்பினார். ஆனால் அவன் துரோகியாக போனானே. துரோகி என்று சொல்வதற்கும் பகைஞன் என்று சொல்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவனை பற்றி எழுதப்பட்ட சுவிசேஷங்கள்லாம் துரோகின்னு தான் சொல்லியிருக்குது. அவனை பகைஞன் சொல்லலை. பகைஞன் நண்பன் ஆகலாம். இன்றைக்கு பகைஞனாக இருக்கும், நாளைக்கு நண்பன் ஆகலாம். துரோகி என்றைக்குமே துரோகியாக இருந்தால் வாழ்க்கையை முடிச்சிடுவான். அதனால எந்த காரணத்தை கொண்டு விசுவாசிகள் துரோகியாகக்கூடாது. ஆனால் இவன் எங்களிலே ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த அப்போஸ்தல பட்டம் பெற்று அப்படியெல்லாம் அவனை பற்றி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் விசுவாசியானான்னா, இவனு கீழ்ப்பிடிதல் வந்ததா, இவன் நம்பிக்கை உள்ளவனா என்று கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64 வாசிக்கிறான். உங்களில் சிலர் விசுவாசியர்கள் உண்டு, உங்களில் சிலர் விசுவாசியர்கள் உண்டு. அந்த வசனத்திலேயே காட்டி கொடுக்க போறவனை பற்றித்தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். விசுவாசம் இல்லை அப்படின்னா அப்புறம் கீழ்ப்படுதல் இல்லை, அப்புறம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. இயேசுநாதருடைய 3 வருஷ காலம் கூட இருக்கிறான். ஆண்டவரை போல நான் உபதேசம் பண்ண முடியாதுங்க, ஆண்டவரை போல நான் அற்புதம் செய்ய முடியாது, ஆண்டவரை போல நான் பரிசுத்தம் இருக்க முடியாது. ஆனால் அவன் இருந்து விசுவாசம் இல்லையே, கீழ்ப்படுதல் இல்லையே, நம்பிக்கை இல்லையே, படுதோல்வி அடைந்தான். மனைவி விதவையானாங்க, பிள்ளைகள் பிச்சை எடுத்தாங்க, அனாதைகளாகி, தாயினுடைய பாவம் குலைக்கப்படலை, 2ஆம் தலைமுறையில் பேர் இல்லாமல் போச்சு, வீடு தரமட்டமாச்சு. இது நடக்கலாமா?
எனக்கு இதனால் அடிப்படை சந்தேகங்களோட 47 வருஷம் சபை நடத்துகிறேங்க. எனக்கு இதில் சில அடிப்படையான சந்தேகம் இருக்குது. என்னுடைய சந்தேகம் சரியாக இருந்தால் அது ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். அதனால் தோற்றே போனானே. அதனால் நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. பொறுமை தான் அதில் காணப்படணும். நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்கணும். கெசமன தோட்டத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்கும். நம்முடைய நம்பிக்கைக்கு பலமான தாக்குதல் வரும். நான் 47 வருஷ ஊழியத்தில் சொல் தாக்குதல் என்று சொல்கிற காரியத்தை நான் ரொம்ப சகிச்சேன். அவங்க பேசிட்டு போய் தூங்குவாங்க, என்னால் தூங்க முடியாது. உலக மனுஷராக இருந்தாலும் சரி, தேவ மனுஷராக இருந்தாலும் சரி, குடும்பம், அவங்க பேசிட்டு போய் தூங்குவாங்க, என்னால் தூங்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த முடியல, வெளியில் ஊழியத்துக்கு போக முடியல. என்கிட்ட சந்தோஷம் இருந்தால் தானே வெளியில் போய் பேசுவேன், சந்தோஷம் இருந்தால் தானே மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுவேன். அதனால் நம்முடைய நம்பிக்கைக்கும் பலமான தாக்குதல் வரலாம். ஆனால் நாம் ஆவிக்குரிய பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறோம். பூர்வ பிதாக்கள் படித்ததை போல நம்மளும் படிக்கிறோம். நீர் என்னை பரீட்சித்து பாருங்க. ஆண்டவர் பரீட்சை பண்ணினா நீங்கள் ஜெயிக்கணும், தேர்வில் தேரணும். ஆண்டவர் வார்த்தையில் ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்கான துதிக்கிறோம். ஆளனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பொழுது அவன் கம்பெனியில் தற்காலிக வேலை சேர்ந்து ட்ரெயினில் இருந்து கொண்டிருக்கிறான். அதே கம்பெனியில் வேலை செய்ய வேண்டுமா அல்லது வேறொரு கம்பெனியில் போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டுமா என்பது தீர்மானிக்க வேண்டியது கர்த்தர். ஆண்டவர் அந்த தம்பியை நேர்வழியை நடத்தும். இப்பொழுது ஆண்டவரே, ஜோசிஃபா அந்த பிள்ளையுடைய பரீட்சைக்காக ஜெபிக்கிறோம். என்ன பரீட்சை எழுதினாலும் நீர் கூட இருந்து நல்ல ஞாபகத்தை தந்து ப்ராக்டிக்கல் மாத்திரமில்லை, அப்புறம் உள்ள பரீட்சை சிறப்பாக எழுத கிருபைத்தலும். சாந்தி மசாமாவுடைய 2வது மகனுக்கு ஏற்பட்ட அந்த விபத்துன்னு சொல்வது பயங்கரமான விபத்து. ஆனால் சின்ன காயத்தோடு அந்த தம்பியை காப்பாற்றி, குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறீர். ஏற்பட்ட அந்த செலவினங்களில் நீர் உதவி செய்தலும், மறுபடியும் இந்த மாதிரி ஆபத்து ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். காலில் ஏற்பட்ட அந்த வீக்கம் சுகமாகி வேலைக்கு போகும், குடும்ப காரியங்களை கவனிக்கும்படி அந்த தம்பிக்கு இறக்கம் செய்யும். அந்த சமயத்தில் துக்கத்தோடு இருந்த அவளுடைய உடன் பிறந்தாருக்கு, பெற்றாருக்கு நீர் ஆறுதலும் சமாளத்தையும் கட்டளையிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, ஆவிக்குரிய பள்ளிக்கூடமான சபையில் நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பு, தேர வேண்டிய தேர்ச்சியை குறித்து உமது வசனத்திலிருந்து படித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையின் மூலமாக நாங்கள் பொறுமை எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதற்கு உபத்திரவத்தை நீர் அனுமதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த உபத்திரம் என்று வாசிக்கிறோம். அது நாங்கள் மாத்திரம் புதிதாக சந்திக்கவில்லை, தேவனுடைய மக்கள் சந்தித்தது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதோடு எங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு நாங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய விலை கொடுத்தார். எங்கள் அருமை இரட்சகர், விசுவாசிகளுடைய நாயகர் மிகப்பெரிய விலை கொடுத்தார். அதை கீழ்ப்படிந்தால் நாங்கள் துணிச்சலோடு எந்த காரியத்தையும் நீ சொல்கிற காரியத்தை செய்தே ஆக வேண்டும். அதில் தோற்று போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய நம்பிக்கைக்கு சொல் தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இசைக்கிய ராஜாவே ஒரு ஆட்டிட்டு என்று சொல்லலாம். ஆனால் ஜபத்தின் மூலமாக சத்துருக்களை தோற்கடித்து உங்களுடைய மக்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரே அவர் பிற்பாடு நல்ல விசுவாசியாக தொடர்ந்த வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். அதனால் சொல் தாக்குதல் வந்தாலும் அதை சகித்துக்கொண்டு அதில் தேர்ச்சி அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டமுடைய மக்களை ஆசிரியும். அவர்கள் போகிற பிரயாணத்தில் கூட வந்து அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேரும். இந்த இடைப்பட்ட நாட்களில் நம்முடைய மக்களை சகல விதமான ஆபத்து, நாசமோசங்கள், பாவத்தின் சோதனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கிக்காரும் அன்றாடக ஆவிக்குரிய சரி சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களை விட்டு வெளியிடங்கள் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை காத்துக்கொள்ளும். விசேஷமாக ஜோயல் ஏற்ற சமயத்தில் வேலை முடித்து இங்கே பத்திரமாக திரும்பி வர அதுவரை குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜபம் கேட்பினா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் மனவெல்லாமே என்னுடைய பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறாதே. ஆமேன்.